Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற எம்பியுமான துரை வைகோ கடந்த 24ஆம் தேதி இரவு புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அங்குள்ள கழிவறைகள், குடிநீர் இணைப்புகள், நடைமேடைகள் என அனைத்தும் முறையாக பராமரிக்கப்படாமல் இருந்துள்ளது. இதனால் அதிருப்தி அடைந்த அவர் அங்கிருந்த ஊழியர்களிடம் இது குறித்து கேள்வி எழுப்பினார். பாத்ரூம் பிளஸ் எல்லாம் உடைந்துள்ளது, இதை எப்படி மக்கள் பயன்படுத்துவார்கள்? டாய்லெட் முழுக்க எலிப்புழுக்கை கிடைக்கிறது, அவ்வளவு மோசமாக இருக்கிறது. புதுக்கோட்டை என்பது மிக முக்கியமான ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்திலேயே கழிவறை இவ்வளவு மோசமாக இருப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த நடைமேடைக்கு இந்த ஒரு கழிவறை தான் இருக்கிறது, முறையாக பராமரிக்க வேண்டுமென ரயில்வே ஊழியர்களிடம் துரை வைகோ வலியுறுத்தினார். புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பயணிகள் வந்து செல்கின்றனர். ஆனால் ரயில் நிலையத்தில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் கேட்பாரற்று கிடக்கிறது. குறிப்பாக கழிப்பறை வசதிகள் சிறப்பாக இல்லை. இதனால் பெண் பயணிகள் மிகுந்த சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர். ரயில் நிலையம் வெளியிலும் எந்த ஹோட்டலும் இல்லை, தண்ணீர் வசதி ஏதும் இல்லை. தாகத்திற்கு பயணிகள் தண்ணீர் குடிக்க வேண்டுமெனில் புதுக்கோட்டை நகர்பகுதிக்கு வர வேண்டும். பல இடங்களில் தண்ணீர் பைப்புகள் இருக்கின்றன, ஆனால் பைப்புகளில் தண்ணீர் வருவதில்லை. குறிப்பாக புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் 24 மணி நேரமும் நாய்கள் ரயில் நிலையத்திற்கு உள்ளேயே சுற்றி திரிகிறது. இதனால் பயணிகள் அச்சத்துடன் ரயில் நிலையத்தில் காத்திருக்கின்றனர். இதனிடையே அங்கிருந்த பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்த துரை வைகோ புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் பராமரிப்பு குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதையடுத்து 25ஆம் தேதி மதுரையில் ரயில்வே பொது மேலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட துரை வைகோ புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் மோசமான நிலை குறித்து ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார். அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தவுடன் தென்னக ரயில்வே துறை முதன்மை அதிகாரி உடனடியாக புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ள ஊழியர்களை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறார். அடுத்து வரும் நாட்களில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் இருக்கும் பிரச்சனைகள் முழுமையாக சரி செய்யப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. செக் பண்ணுங்க. தண்ணி வருது பாருங்க. How can they use this toilet? How can they use the toilet? Wash basin is so dirty. This is new? New very prepared. Now old. This is old or new? Now old. எல்லாமே அவர் சிறப்பாக பண்ணி அங்கே சிறப்பாக வச்சிருக்கும் போது ஏன் புதுக்கோட்டை நமக்கு இப்படி இருக்குங்க? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நைட் ஆயிடுச்சுன்னா சமூக விரோதிகளுடைய கூடார மாதிரி சொல்றாங்க. வேண்டிய போலீஸ் இருக்கிறது இல்லை, செய்யறது இல்லை, இங்கே குடிக்கிறது செய்யறது, பட் தப்பான இதெல்லாம் இங்கே நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. Absolutely, this station is in shambles. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.